Hi friends, welcome to our channel. TN Set Net 2025 எக்ஸாம்ஸ் அப்கமிங் வரப்போகுது. இதோடைய பேப்பர் 1 எப்படி நம்ம கிளியர் பண்ணுது அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நாள்லேயே டிஎன் செட் வர இருக்கிற நிலமையில் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். இட் மைட் ஹெல்ப் யூ இன் எக்ஸாம் இன்னும் உங்களோட பர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு. சரி வாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜியை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எந்த எக்ஸாமை நம்ம கிராக் பண்ணணுன்னாலும் அதோடைய சிலபஸ் நம்ம தரோ அனாலிசிஸ் பண்ணியிருக்கணும். சிலபஸை பார்க்குறது இல்லைங்க, புரிஞ்சிருக்கணும், உள்வாங்கியிருக்கணும். பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா 10 யூனிட்ஸ் இருக்குது. 10 யூனிட்ஸில் இருந்து 5 கொஷின் கேட்க போகிறாங்க ஈச். ஸோ மொத்தம் 50 கொஷின்ஸ், ஈச் கேரிஸ் 2 மார்க். இதுதான் நம்ம டிஎன் செட் பேப்பர் 1 சிலபஸ். இதில் அப்படியே வாக் த்ரூ பண்ணோன்னா ஃபஸ்ட்டு யூனிட் டீச்சிங் ஆப்டிடியூட், இது ஒரு ஸ்டாட்டிக் யூனிட்டு. ரிசர்ச் ஆப்டிடியூட், இதுவும் டிபெண்ட் பண்ணக்கூடிய யூனிட் ஸ்டாட்டிக். இப்போது நான் யூனிட் எடுத்து உங்களுக்கு ஓவியூ காமிக்கிறேன். இப்போது டீச்சிங், அதோடைய கான்செப்ட், ஆப்ஜெக்டிவ், லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங், கேரக்டரிஸ்டிக்ஸ்னு இருக்கா. ஸோ இது எல்லா தனித்தனி டாபிக்ஸ், சப் டாபிக்ஸும் நம்ம கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா இதில் இது வரும் அப்படின்ற ஒரு கொஷின் கேட்பாங்க, இதில் எது வராது அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. ஸோ இதில் ஒரு சப்டிவிஷனும் நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் மெமரினா என்ன லெவல், அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன லெவல், ரிஃப்ளெக்டிவ்னா என்ன லெவல், அந்த மாதிரி ஒன்றும் உள்வாங்கி நம்ம புரிஞ்சு படிச்சிருந்தோன்னா அவங்க எப்படி கேட்டாலும் நம்ம அதை ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸ் வைஸில் இருக்கிற இந்த ஈச் ஹெட்டிங் நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கோமா, தெரிஞ்சுக்கணும். அதுதான் கீ. ரிசர்ச் ஆப்டிடியூட், இதுவும் ஒரு சிம்பிள் டாபிக், இதெல்லாம் விடவே கூடாது. ஸோ நம்மளுக்கு டீச்சிங் ஆப்டிடியூட்லேருந்து ஒரு 5 கொஷின், ரிசர்ச் ஆப்டிடியூட்லேருந்து ஒரு 5 கொஷின். இது ரெண்டும் ஸ்டாட்டிக் டாபிக் நம்ம பக்காவாக வச்சுருக்கணும். காம்ப்ரஹென்ஷன் நம்ம பேசேஜை ரீட் பண்ணி எழுதிடுவோம். கம்யூனிகேஷன், இதுவும் ஓரளவுக்கு ஸ்டாட்டிக்லேருந்தும் கேட்பாங்க, டைனமிக்லேருந்தும் கேட்பாங்க. பட் ஓரளவுக்கு மேனேஜபிள், நம்ம அந்த கொஷினை புரிஞ்சாலே நம்மளால் அதுக்கு ஆன்சர் போட முடியும். அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கம்யூனிகேஷனில் இருக்கும். மேத்தமெட்டிக்கல், ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட், இது முக்கியம். நம்ம இதுக்கு வர 5மே எடுத்துடணும் ஃபுல் மார்க்கு. 5 கொஷின்ஸில் 5 கொஷின்ஸுமே நம்ம இதில் போடுற மாதிரி பார்த்துக்கணும். லாஜிக்கல் ரீசனிங், இந்த ஃபர்ஸ்டில் இருந்து வெஸ்டர்ன் லாஜிக், இந்தியன் லாஜிக் ரெண்டாக பிரியுது. மோஸ்ட்டாக வெஸ்டர்ன் லாஜிக்லேருந்து ஒரு 3 கேள்வி கேட்குறாங்க, இந்தியன் லாஜிக்லேருந்து 2 கேள்வி கேட்குறாங்க. சம் கேசஸில் இது மாதிரி கூட வரலாம், பட் ப்ரிடாமினண்ட்டாக வெஸ்டர்ன் லாஜிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி பாருங்கள். ஸ்கொயர் ஆஃப் ஆப்போசிஷன் ட்ரூத் டேபிளை நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. அது கரெக்டாக தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால் வெஸ்டர்ன் லாஜிக் கரெக்டாக அட்டென்ட் பண்ணிட முடியும். இந்தியன் லாஜிக்கில் மோஸ்ட்டாக டேர்ம்ஸ் சம்டைம்ஸ் கேட்குறாங்க. அது இல்லாமல் அடிக்கடி கேட்குறது பார்த்தோன்னா ஃபேலசிஸ் கேட்குறாங்க. அதுலேயும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சொல்லி தான் ஃபேலசிஸ் கேட்குறாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ரீசன் கொடுத்துட்டு இது இதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் தானா, இதுக்கு என்ன ஃபேலசி அப்ளை ஆகும் அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஃபேலசிஸை கொஞ்சம் டீட்டெயில்டாக சர்ச் பண்ணி என்னென்ன ஃபேலசிஸ் இருக்குது அப்படின்றத புரிஞ்சு அந்த டேர்ம்ஸை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது இது ஓகே ஆகிடும். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேயும் 5 கொஷின்ஸ் சொல்லையாக நம்ம 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ணி 10 மார்க்கு பக்காவாக வாங்கிட்டு போயிடலாம். ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் மேக்ஸ் சேர்ந்தே பார்த்தோம்னா 10 கொஷின்ஸ். அப்போ என்ன அர்த்தம், 20 மார்க்ஸ் நம்ம ஆல்ரெடி கையில் வச்சுருக்கோம் கரெக்டாக போட்டோன்னா. ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் ஹை ஈல்டிங் டாபிக்ஸ், கண்டிப்பாக விட்டுறாதீங்க. ஐசிடி, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் ஒரே ப்ராடாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு கரண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் என்ன, அந்த மாதிரி ஓப்பன் எண்டடாக நிறைய கேட்க வாய்ப்புகள் இருக்குது ஐசிடியை பொறுத்த மட்டும். அடுத்து பீப்புள் அண்ட் என்வாயன்மெண்ட், இந்த டாப்பிக்கில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டேர்ம்ஸ் எல்லாம் மட்டும் நம்ம கூகுள் பண்ணியோ இல்லை புக்கில் இருந்தோ நம்ம படித்து வச்சிட்டோம்னா வாட் இஸ் வாட். இப்போ மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 2015க்குள்ளே அட்டைன் பண்ணணும். 8 கோல்ஸ் இருக்குது. அதோடைய சக்ஸஸர் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த வருஷம் கூட தெரிஞ்சு வச்சுருக்கணும், எத்தனை கோல்ஸும் தெரிஞ்சு வச்சுருக்கணும், அதுக்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்கன்றதும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே மாதிரி என்வாயன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அவங்க ஒரே ஒரு ஆக்ட் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆக்ட்னா என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்றதும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
மான்ட்ரியல் புரோட்டோகால் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க புரோட்டோகாலோடைய வருஷம், அது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, அது எதோடைய சக்ஸஸர். ஸோ இந்த மாதிரியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக இதிலேருந்து வர கொஷின்ஸும் நம்ம மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணிடலாம். ஹையர் எஜுகேஷன் இதுவும் ஒரு ஓப்பன் எண்டடான ஒரு டாப்பிக்கு. எக்ஸாக்டாக இது தான் கேட்பாங்க அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். இந்த யூனிட்ஸில் எந்த டாப்பிக்குமே விட்டுறாதீங்க. பிகாஸ் எல்லாத்துலேயுமே ஈஸியான கொஷின்ஸும் இருக்கும், டஃப்பான கொஷின்ஸும் இருக்கும். ஸோ நம்ம மேக்ஸிமம் நம்ம ஈஸியான கொஷின்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது பண்ணாலே நம்மளுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த பேப்பர் 1ல் வந்துடும். மேக்ஸு, கம்யூனிகேஷனை விட்டுறாதீங்க. அதாவது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், மேக்ஸு, காம்ப்ரஹென்ஷன், ஸ்டாட்டிக் சப்ஜெக்டான டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட், இது எல்லாமே நம்ம கவர் பண்ணி நம்ம மேக்ஸிமம் இதில் எடுத்தாலே நம்ம பேப்பர் 1ல் நல்ல மார்க் வாங்கி கிளியர் பண்ணிட முடியும். கட் ஆஃபையும் ரீச் பண்ணிடலாம். ஸோ இதில் அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 2 ஆப்டிடியூட் டாபிக்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ 5 into 2 10 கொஷின்ஸ் இதுலேயே நம்மளுக்கு கிடச்சிரும். ஸ்டாட்டிக் டாபிக்ஸ், டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட், கம்யூனிகேஷனும் இருக்குது. ஸோ அதில் பாதி ஸ்டாட்டிக் இருக்கும், கொஞ்சம் டைனமிக்காகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுலேயும் நம்மளுக்கு இப்படி ஒரு 5 into 3 15 கொஷின்ஸ் ஆட் ஆன் ஆகிடும். காம்ப்ரஹென்ஷன் டிஃபால்ட்டாக நம்ம ரீட் பண்ணி கரெக்டாக போட்டுடலாம். லாஜிக்கல் ரீசனிங்கில் ஃபேலசிஸ் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது, அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். அண்ட் வெஸ்டர்ன் லாஜிக் பட் டைரெக்டான கொஷின்ஸ் தான் இருக்கும். நீங்கள் அந்த ஸ்கொயர் ஆஃப் ஆப்போசிஷன் ட்ரூத் டேபிளையும் அப்புறம் சிலாகிசம் இது ரெண்டுத்தையும் நம்ம கரெக்டாக பார்த்து வச்சுருந்ததுனாலே நம்மளால் இதை வந்து வெஸ்டர்ன் லாஜிக்கை ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ இதை நம்ம கரெக்டாக பண்ணிவிட்டு PYQs அனாலிசிஸ்ங்க இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை நம்ம ரீட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இந்த டாபிக் ரிலேட்டட் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, இதை நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா, அவங்க என்ன டோனில் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணியிருக்காங்க, இதை நம்ம உள்வாங்கி படித்தோன்னாலே நம்மளால் இன்னுமே ஹை அவுட்புட் கொடுக்க முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இது உங்கள் கையில் இருக்க ஒரு பொக்கிஷங்க. இதை நம்ம கரெக்டாக இந்த டோனில் நம்ம புரிஞ்சு வச்சோன்னா கண்டிப்பாக நம்மளால் பெஸ்ட்டான அவுட்புட் கொடுக்க முடியும். அழகாக நம்ம கிராக் பண்ணிட்டு போயிட முடியும். இதையும் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தாங்க. இது இப்போ அனலைஸ் பண்ணுற மெத்தட் பார்ப்போம். இதில் அசர்ஷன் ரீசன்னு ஒரு கொஷின் டைப் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 இதில் எது கரெக்டு அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்குது. இதை என்ன மாதிரி லைன்ஸில் கேட்குறாங்க, ரீசன் என்ன மாதிரி வச்சுருக்காங்க, எதுக்கெல்லாம் அது ட்ரூன்னு இருக்குது, என்ன மாதிரி அதை ஃபால்ஸ்ன்னு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும், ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2ல் அதோட க்ரெடிபிலிட்டி எப்படி அசஸ் பண்ணணும், அந்த லாங்குவேஜ் ஆஃப் த கொஷின் அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் கொஷினை ரீட் பண்ணி போகிறது இல்லைங்க. அதை என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி அவங்க ஆப்ஷன் செட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ரிசல்ட்ஸ் வந்து ஹை ஆகிடும். சிம்பிளாக சம்மரைஸ் பண்ணணும். நாங்கள் மேக்ஸு அது ஆப்டிடியூட், ஸோ அதில் வந்து டிஐ அண்ட் ஆப்டி வந்துடுதுங்களா. ஸோ இதில் 2 யூனிட். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக்கு, அதில் டீச்சிங் ஆப்டிடியூடு, ரிசர்ச் ஆப்டிடியூடு, கம்யூனிகேஷனும் வந்து பாதி ஸ்டாட்டிக் பாதி டைனமிக். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா காம்ப்ரஹென்ஷன் கண்டிப்பாக நம்மளால் பண்ணிட முடியும். அதே மாதிரி லாஜிக்கல் ரீசனிங், வெஸ்டர்ன் லாஜிக் கண்டிப்பாக நம்ம அந்த ஸ்கொயர்ஸ் ஆஃப் டேபிள் படிச்சிருந்தோம்னால நம்ம அதை பண்ணிட முடியும். ஸோ அதில் ஒரு 3 கொஷின் நம்ம கையில் வந்துடும். ஃபேலசி கரெக்டாக படித்து வச்சுருந்தோன்னா நம்ம அந்த 2ல் 1ஆவது அட்டன் பண்ணிட முடியும். ஸோ இதை நம்ம கரெக்டாக காம்ப்ரஹென்சிவாக நம்ம தெளிவாக சிலபஸ் ஓரியன்டாக எடுத்துகிட்டு போனாலே நம்ம பேப்பர் 1ல் கண்டிப்பாக எட்ஜு கொடுத்து நல்ல மார்க் வாங்கி இந்த டிஎன் செட்டு இந்த நெட்டை அசால்ட்டாக கிளியர் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ.